2012 சொன்னாலே எல்லாருக்கும் அந்த உலகம் அழிப்பது சொன்னது தான் ஞாபகம் வரும். நானும் அப்போல்லாம் தூங்கி எஞ்ச உலகம் இருக்காது நம்பியிருக்கேன். அதுக்கு முக்கியமான காரணம் 2012 மூவி தான். 2009 அமெரிக்கன் சயின்டிஸ்ட் கிட்ட இந்திய சயின்டிஸ்ட் ஒரு நியூஸ் சொல்கிறாங்க. அதாவது பூமியோட சென்ட்ரல் கோவில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இது தெரிஞ்சு ஷாக்கான ஏட்ரைன் உடனே அமெரிக்கா போயிட்டு பிரசிடென்ட் கிட்ட இதை பற்றி சொல்கிறாங்க. அடுத்த வருஷம் உலகத்திலே 46 கண்ட்ரி சேர்ந்து சீக்கிரட்டாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. ஹிமாலயஸில் பெரிய ஷிப் மாதிரி ஒன்று கட்டுறாங்க மக்களுக்கு தெரியாமல். இதில் பணக்காரன் மட்டும்தான் ட்ராவல் பண்ண முடியும். அதாவது ஒருத்தர் ட்ராவல் பண்ணனா €1 பில்லியன் தேவைப்படும். லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு ஸ்ட்ரகிளிங் ரைட்டர் ஜாக்சன் அவரோட ஃபேமிலியோட எல்லோ ஸ்டோனுக்கு போகிறாரு. அங்கே யூஎஸ் ஆர்மி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் போட்டு இருக்காங்க. ஏன் எதுக்குன்னு யாருக்குமே தெரியாது. கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்து மிலிட்ரி அவங்களை கூட்டிகிட்டு போக அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஜேசன் ஆண்ட்ரினை மீட் பண்ணுறாரு. அப்புறம் அங்கே வந்து கிளம்பி போகும்போது கான்ஸ்பிரசி கிங் சார்லி ஃபாஸ்டரை மீட் பண்ணுறாங்க. சார்லி சொல்கிறது சிம்பிள், வேர்ல்டு கவர்மெண்ட் ஆல்ரெடி நோஸ் த எண்ட் இஸ் கம்மிங், பட் அதை அவங்க மக்கள்கிட்டேருந்து மறைக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. ஜாக்சன் ஸ்டார்டிங் நம்ப மாட்டான். ஆனால் நிலநடுக்கம் வரப்போ அது உண்மையை புரிஞ்சுக்கிட்டு தன்னோட ஃபேமிலியை ஜஸ்ட் மிஸ்ஸில் பிளேனில் கூட்டிகிட்டு தப்பிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு அவங்க சார்லி கிட்டேருந்து மேப் எடுக்க எல்லோ ஸ்டோன் போகிறாங்க. அப்போ தான் எல்லோ ஸ்டோன் சூப்பர் வால்கனோ எராப்ட் ஆகுது. வானம் ஃபுல்லாக பிளாக் ஸ்மோக்காக ஃபயர்பால் மாதிரி கீழே விழ பூமி வெடிக்குது. திரும்பவும் அந்த மேப் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் மிஸ்ஸில் பிளேனில் தப்பிக்கிறாங்க. அவங்க நெக்ஸ்ட் ஹிமாலயஸ் போகணும்னு தெரிஞ்சுக்கிட்டு பெரிய பிளேன் வேணும்னு லாஸ் வேகாஸ் போகிறாங்க. அங்கே அவனோட பாஸ் வீடியோ பார்த்துட்டு அவங்க கூட ஹிமாலயஸ் போகிறாங்க. இந்த டைமில் நிறைய கண்ட்ரிஸ் அழிஞ்சிருச்சு. அமெரிக்காவோட பிரசிடென்ட்டும் இறந்து போகிறாரு. ஹிமாலயஸ் வந்ததும் ஒரு பிரச்சனை. அதனால் ஒரு பேர் தன்னோட வீடியோ சாக்ரிஃபைஸ் பண்ண மீதி இருக்க எல்லோரும் காரில் எஸ்கேப் ஆகிறாங்க. அந்த பிளேஸ்க்கு போன அவங்களுக்கு டிக்கெட் உள்ளவர் மட்டும் தான் போக முடியும்னு தெரிய வருது. இதனால் யூரியோ ஃபேமிலி உள்ளே போக மீதிக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது ஒரு ஃபேமிலி வருது. அது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண இவங்களும் ஆர்க்குள்ளே போகிறாங்க. பட் இப்போ தான் பெரிய ப்ராப்ளம். எவரெஸ்ட் ஹைட்டுக்கு இருக்கிற ஒரு சுனாமி ஆர்க்கை நோக்கி வருது. கால்ஸ் உடனே கேட்டை கால்ஸ் பண்ண சொல்ல ஆட்ரின் வெளியே ஆயிருக்காங்க, மக்கள் இருக்காங்க, அவங்க விட்டு போகிறது பிஸ்னஸ் இல்லை, கேட் ஓப்பன் பண்ணுங்க சொல்கிறாரு. கேட் ஓப்பன் பண்ணுறப்போ ஜாக்சன் கிட்ட இருந்த டூல் கிட் கீழே விழுந்து ஸ்டெக் ஆகுது. கேட் ஓப்பன் ஆகி பீப்புள் சொல்ல வந்த அப்புறம் கேட்டை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் க்ளோஸ் பண்ண முடியல. ஏன்னா அந்த டூல் கிட் கேட் ஓப்பன் பண்ணுற இன்ஜினில் மாட்டிகிட்டு இருக்குது. சேம் டைம் சுனாமி ஆர்க்கு மேலே மோதி அது இப்போ எவரெஸ்ட் நோக்கி போகுது. அது மட்டும் எவரெஸ்ட் மேலே இடிச்சா மொத்த ஆர்க்குமே இடிஞ்சு எல்லாருமே இறந்துடுவாங்க. ஸோ டக்குன்னு கேட் க்ளோஸ் பண்ணாதான் இங்கே சர்வே ஆக முடியும்னு தெரிஞ்சவங்க ஜாக்சன் கிட்ட சொல்ல ஜாக்சனும் நோவா சேர்ந்து ரிஸ்க் எடுத்து அந்த டூலை ரிமூவ் பண்ணி கேட்டை க்ளோஸ் பண்ணுறாங்க. உடனே இன்ஜின் ஸ்டார்ட் ஆகி அவங்க எல்லாரும் சர்வே ஆகிறாங்க. ஸ்பெயினில் 27 நாள் கழிச்சு அவங்க எல்லாரும் வெளியே வந்து புது உலகத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், 2012 இந்த உலகம் அழிவு நினச்சிங்களா இல்லையான்னு?